நீங்க ஒரு எமர்ஜிங் கண்டென்ட் கிரியேட்டரா, நான் வந்து ஒரு சாதாரண கண்டென்ட் கிரியேட்டருங்க, இப்பதான் புதுசா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன், என்னால எக்ஸ்பென்சிவ் கேமராலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, நல்ல ஒரு கேமரா போன் நல்ல பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா this is your one stop destination. This is the Vivo V40 Pro. ஒரு வேற லெவல் கேமரா சென்ட்ரிக் போன்னு சொல்லலாம். எப்படா விவோ இவ்வளவு பெரிய ஆளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. Zeiss ன்னு எழுதிருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் அந்த 3 கேமராஸையும் டியூன் பண்ணிருக்காங்க, as well as the selfie camera. இந்த செல்போனோட சூப்பர் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு சூப்பரான அஃபோர்டபுளான பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ஸ் காரைக்குடி நம்பர் நான் ஸ்கிரீன்லயும் போட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. சூப்பரா நிறைய லான்ச் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், வாங்க போலாம். This is the Vivo V40 Pro. புதுசா வந்து ஒரு கிளிட்டர் கிராபிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இது வந்து அந்த போனோட ஹாலோ லைட்டிங் சிஸ்டத்தை வந்து இவங்க மீன் பண்றாங்க. ஓகே, இத ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கட் பண்ணுவோம். சோ எடுத்தோனே செல்போன் தான் வச்சிருக்காங்க. சோ this is the செல்போன், ஓரமா வச்சலாம். சோ வழக்கம் போல அதே சாதாரண சாஃப்ட் கேஸ், உள்ள சொரசொரணும், வெளியில வந்து வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சாஃப்ட் கேஸ் தான். அண்ட் வாரண்டி கார்டு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ், 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், அவுட்புட் A டைப்ல கொடுத்திருக்காங்க, USB type A to type C சார்ஜிங் கேபிள் அண்ட் SIM ejector pin. ஓகே, கமிங் டு தி டிசைன் ஆஃப் திஸ் போன். இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்து பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த செல்போன் கை கடக்கமா செம்ம ஹேண்டியா இருக்குதுங்க. வெயிட் 192 கிராம்ஸ், கையில எடுத்தோனே வெயிட் தெரியவே இல்ல, காத்து மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் வலிக்க ஆரம்பிக்குதுங்க. அண்ட் திக்னஸ் ஆஃப் தி போன் இஸ் 7.58 mm. இந்த கேட்டகரியில் இந்த செல்போன் தான் செம்ம ஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேமரா பம்ப் பாருங்களேன், 1 mm வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது, 1 mm க்கு மேலே இருக்குங்க. பட் அப்படி பார்த்தாலுமே திஸ் இஸ் a very slim phone, கை கடக்கமா சூப்பரா இருக்குங்க. அண்ட் பார்க்கிறதுக்கு இந்த செல்போன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம பிரீமியமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த பழைய மொசைக் கல் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்திருக்காங்க, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த செல்போனை நீங்க லைட்டா டில்ட் பண்ணும்போது வேற வேரியேஷன் அழகா தெரியுது, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் அதே சமயம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் டர்ட்டும் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. பட் இந்த கலருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. வாட் எவர், ஒரு துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்ல கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆன்டி கிளார் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் வந்து கிளாஸியா இல்லாம மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிளாஸ்டிக். பட் ஒரு நிமிஷம், விவோ என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த கார்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லயும் ரெயின்ஃபோர்ஸ்ட் அலுமினியம் மெட்டல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளவு ஈஸியா செல்போன் பிரேக் ஆகுது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பத்தி விவோ எதுவுமே பேசல. நானும் நிறைய ரிசர்ச்ல பண்ணி பார்த்தேன், என்ன டைப் ஆஃப் கிளாஸ் எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஒரு விஷயம் என்னால ஷூரா சொல்ல முடியுங்க, ஸ்காட் ஜென்சேஷன் ஆல்பா ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த என்டையர் செல்போன் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷனுக்கு நீங்க தண்ணியிலும் மழையிலும் டஸ்ட்லயும் ஓரளவுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வெளியில டெலிவரி பண்றவங்க லைக் கொரியர் பாய்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தாராளமா இந்த செல்போன் வாங்கிக்கலாம். கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க, ரியலி குட். அண்ட் ரைட் சைடு உங்களுக்கே தெரியும் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்திருக்காங்க, சிங்கிள் பட்டனா கொடுத்திருக்காங்க. ஃபீட்பேக் நல்லாவே இருக்குது, பட் டைட்டா இருக்குது, ஏன்னு தெரியல. அண்ட் பாட்டம்ல யூ ஹேவ் தி சிம் ட்ரே, அத அப்புறமா ஓபன் பண்ணி காட்டுறேன். தென் யூ ஹேவ் தி மைக், USB type C சார்ஜிங் போர்ட், ஆடியோ போர்ட்டுக்கும் நீங்க இத தான் யூஸ் பண்ணனும். அண்ட் தென் யூ ஹேவ் தி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் வந்து மேல இருக்கக்கூடிய ஏர் பீஸ் தான் டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வைக்கிறாங்களே தவிர டெடிகேட்டடா எந்த ஒரு ஸ்பீக்கருமே மேல கொடுக்கல. அண்ட் டாப் ஆஃப் தி போன்ல யூ ஹேவ் 2 ஹோல்ஸ், ரெண்டுமே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சென்டர்ல உங்களுக்கு தெரியுதா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அப்படின்னு எழுதிக்கிறாங்க, உண்மையிலே ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி தாங்க. ஓகே, இப்போ சிம் ட்ரே ஓபன் பண்ணி காட்டுறேன், இங்க பாருங்க. சோ சிம் 1, சிம் 2. சோ உங்களால ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அண்ட் கமிங் டு தி ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல MediaTek Dimensity 9200+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி பாருங்களேன், 3.35 GHz, which is incredible. RAM என்ன டைப், ROM என்ன டைப்னு விவோ எங்கேயுமே சொல்லுங்க. பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் this is LPDDR5X RAM and UFS 3.1 storage. So RAM, ROM and processor மூணுத்தி வச்சு பார்க்கும்போது this is absolutely performance based phone. This is absolutely gaming centric phone. So நீங்க எல்லா graphics demanding கேம்ஸும், எல்லா high end கேம்ஸும் ஹை செட்டிங்ஸ்ல நீங்க தாராளமா விளையாடிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ இத நான் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் this is also a performance based phone. நான் வச்சிருக்கிறது 8GB RAM plus 256GB ROM வேரியன்ட். இதே மாதிரி 12GB RAM and 256GB ROM வேரியன்ட் வந்து வித்துட்டு இருக்காங்க. and அதே மாதிரி பாத்தீங்களா RAM எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, நீங்க up to 8GB வரைக்கும் உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து கடன் வாங்கி விர்ச்சுவலா RAM யூஸ் பண்ணிக்கலாம். really good for this price point. and display பொறுத்த வரைக்கும் this is a 6.78 inches AMOLED panel and this is a 10-bit panel. நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலா ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாங்க. and எந்த செல்போன் ஸ்கிரீன் வைட் வைட் L1 சர்டிபிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்க YouTube, Amazon Prime, Netflix எல்லாத்துலயும் HD மூவிஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். and இந்த செல்போன் ஸ்கிரீன் HDR 10+ சப்போர்ட் பண்ணும். and brightness of the screen is 4500 nits, which is incredible. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பிரைட்னஸ் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாம ரொம்ப கேஷுவலா வந்து பாத்துக்கலாம். அது போட்டோவா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, கேமரா யூஏ இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சுங்க, நல்ல சன்லைட்ல. This is also a full HD plus screen with a pixel density of 453 ppi, which is again incredible. Pixelsலாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? and screen to body ratio is 90% because this is a curved screen. சூப்பர் கர்வ்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்லைட்
ஸ்லைட் கர்வ் கொடுத்திருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. பெசல்ஸ்மே நல்ல ஸ்லிம்மா தான் கொடுத்திருக்காங்க. பட் வாட் எவர் டாப்பும் பாட்டமும் ஒரு சைஸ்ல இருக்குது, லெஃப்ட் டு ரைட் ஒரு சைஸ்ல இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒரே மாதிரியான சைஸ் கொடுத்திருந்தாங்கன்னா பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz, அப்படினா ஹை வச்சுக்கலாம், which is 120 Hz, அப்படினா வந்து ஆட்டோ செலக்ட் வச்சுக்கலாம். அது வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி செல்போனை வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டா சூஸ் பண்ணிக்கும். பட் வாட் எவர், திஸ் இஸ் a fluid screen, நல்லா வந்து பாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டில் பிக்சர் வச்சிருக்கேன், 120 Hz காட்டுது பாத்தீங்களா? இப்போ பாருங்க, கை எடுக்கிறேன், 60 காட்டுது, 60க்கு கீழ போவே இல்ல. சோ திஸ் செல்போன் screen does not support dynamic refreshing rate, which is slightly disappointing. And screen dimming பொறுத்த வரைக்கும் 2160 Hz pulse width modulation யூஸ் பண்ணி ஸ்கிரீனை டிம் பண்றாங்க. Really good for this price point. And coming to the software, இந்த செல்போன் Android version 14 யூஸ் பண்ணிருக்காங்க. This is Android version 14. அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI Fun Touch OS 14 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பரா இருந்துச்சுங்க. And coming to the battery, இந்த செல்போன்ல 5500 mAh massive battery கொடுத்திருக்காங்க. அது கூட கப்பல் பண்ணி இந்த 80 watt fast charging adapter வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. இந்த சார்ஜர் உங்க செல்போனை 50 மினிட்ஸ்ல, அதாவது less than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுது. ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா it is moderate. நீங்க கேஷுவல் யூசர் அப்படினா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டே ஆகணுங்க. அதே மாதிரி கேம் அதிகமா விளையாடுறீங்க, 4K ல மூவிஸ் அதிகமா ஷூட் பண்றீங்க அப்படினா சார்ஜ் வந்து நல்லாவே குறையுதுங்க. சோ இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். And coming to network and connectivity, இந்த சிப் MediaTek Dimensity 9200 required number of 5G band சப்போர்ட் பண்ணுது. அது என்னன்னா அப்படிங்கறத நான் கீழ லிஸ்ட் அவுட் பண்றேன். Wi-Fi டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 7 சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி Bluetooth low energy version 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. And NFC கிடையாது, FM ரேடியோ கிடையாது, IR பிளாஸ்டரும் கிடையாது. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே தான். And audio system பொறுத்த வரைக்கும் you have super audio, low quality audio வந்து இது high quality ஆடியோவா கன்வர்ட் பண்ணிடும். அது போக சூப்பர் ஆடியோ எஃபெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க மியூசிக், கேம்ஸ், மூவிஸ் இந்த மாதிரி ஆடியோ ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் டீப் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட ஹோம் grown ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. பட் என்ன ஒரு சின்ன சோகம்னா இது வந்து ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் பண்ணாது. இத ஒர்க் பண்ணனும்னா நீங்க ஹெட்போன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணனும். வயர்ட் ஹெட்போன்ஸோ வயர்லெஸ் ஹெட்போன்ஸோ ஏதோ ஒண்ணு கனெக்ட் பண்ணனும். சோ நிறைய டிஃபால்ட் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வேணும்ங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. and you have a equalizer as well. பாப், ஜாஸ், கஸ்டம் என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆடியோ கேக்குறீங்களா? Bottom speakers. Full volume. Top speaker. ஓகே, ஆடியோ குவாலிட்டி வந்து செம்ம லவுடா இருக்குங்க. நீங்க குரூப்பா உட்காந்து படம் கூட பார்த்துக்கலாம் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ். பட் எங்க சறுக்குதுன்னா நீங்க ஃபுல் வால்யூம் வைக்கும்போது பேஸ் வந்து அப்படியே டீட்டோரேட் ஆகுதுங்க. ஒரு மாதிரி பூம் பூம் கேக்குது, சில சமயம் பக்கு பக்குன்னு கேக்குது. அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பா இல்ல. வாட் எவர், திஸ் இஸ் a mediocre audio தான் நான் சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்னா பக்காவான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆடியோ மட்டும் கொஞ்சம் சறுக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சூப்பருங்க. ஓகே, இப்போ செக்யூரிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது எவ்வளவு கீழே தூக்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்திருக்கலாம். பட் வாட் எவர், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்பீடா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும். இங்க பாருங்க, நான் கிளிக் பண்றேன், நல்லாவே ஸ்பீடா இருக்கு. இங்க பாருங்க, அந்த அனிமேஷன்ஸ் வந்த உடனே ஓபன் ஆகுது பாத்தீங்களா? சோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் blazingly fast. ஓகே, இப்போ ஃபேஸ் அன்லாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பார்த்த உடனே ஓபன் ஆயிடுதுங்க. நான் பார்த்த அடுத்த செகண்டே வந்து உள்ள போயிடுது. ரியலி ஃபாஸ்ட், blazingly ஃபாஸ்ட். ஓகே, இப்போ கேமராஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமரா செட்டப்பை பார்க்கலாமா? இதுதாங்க கேமரா மாடியூல். ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூ மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாருங்களேன், ஒரு குரோம் ரிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இங்க 2 கேமராஸ் இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு. அது போக அந்த ஆரோ லைட்டிங் சிஸ்டம் பிளஸ் ஃபிளாஷ் வந்து இன்டெகிரேட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமராஸ், ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேமரா, இது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன். இப்போ நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நான் கரெக்டா சொல்லவா? எல்லாமே வந்து 50 மெகா பிக்சல் மாப்ள அப்படின்னு சொல்லி தான் நினைச்சீங்க. ஆஃப் கோர்ஸ் அதுவும் கரெக்ட் தான். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கேமராஸ், பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா, ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா எல்லாத்தையுமே Zeiss தான் வந்து டியூன் பண்ணிருக்காங்க. பழைய மாடல்ஸ்லாம் பிரைமரி கேமரா மட்டும் தான் வந்து டியூன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த மாடல்ல Vivo V40 Proல எல்லா கேமராஸுமே இன்க்ளூடிங் ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து Zeiss வந்து டியூன் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இது மூணுமே 50 மெகா பிக்சல் கேமராஸ் ஈச். ஃப்ரண்ட்லயுமே 50 மெகா பிக்சல் கேமரா. சோ டோட்டலா உங்களுக்கு 4 50 மெகா பிக்சல் கேமரா கிடைக்கும். So first இங்க இருக்கு பாத்தீங்களா, இது மெயின் கேமரா கிடையாது, இதுதான் மெயின் கேமரா. This is a 50 மெகாபிக்சல் கேமரா with an aperture of f1.88. லைட் நல்லா உள்ள வரக்கூடிய ஒரு aperture கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/1.56, நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And ரெண்டாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா with aperture of f2.0. இதோட சென்சார் சைஸ் 1/2.76, ஒரு நார்மலான குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And இந்த வைட் ஆங்கிள் கேமராவோட ஃபோக்கல் லென்த் வந்து 50
15mm நல்ல சூப்பரான ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. and மூணாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 50 megapixel telephoto camera with aperture of f1.85. இதோட சென்சார் சைஸ் 1/2.51 inches and ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 50 megapixel aperture f2.0 ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் எல்லா செல்போன்ஸ் மாதிரியுமே 1/2.76 inches and இதோட ஃபோக்கல் லென்த் 21mm சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ வீலாக்லாம் பண்ணனும்னா அப்படி க்ளோசரா வச்சு ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். and எல்லா கேமராஸ்லயுமே பிரைமரி, வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ, ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துலயுமே உங்களால மேக்ஸிமமா 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரால க்ளோஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்றீங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்ட கிட்ட காட்டுறீங்களோ அது மட்டும் ஃபோக்கஸ் ஆகும், பின்னாடி இருக்கிறதுல வந்து blur ஆயிடும். சூப்பரான ஒரு ஆப்ஷன். அது போக யூ ஹேவ் a teleprompter. டயலாக்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியல அப்படின்னா இத எழுதி வச்சுட்டு பார்த்துட்டு படிச்சிருங்க. நீங்க நேச்சுரலா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்து படிக்கிற மாதிரி தெரியாதுங்க. தட் இஸ் கால்ட் teleprompter. அது போக எக்கச்சக்கமா கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீடைல்டு கேமரா வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த செல்போன்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்றீங்களா? ஓகே, எப்படி இருந்துச்சு Vivo V40 Pro? செம்மையா இருந்துச்சுல. இந்த செல்போனை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்ணை மூடிட்டு இந்த செல்போனை வாங்கிக்கலாம். அதுபோல் அடிக்கடி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறவங்க தாராளமாக இந்த செல்போனை வாங்கிக்கலாம். பிரீமியமா பார்க்கறதுக்கு நல்லா லுக்கா இருக்கக்கூடிய நல்ல ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வேணும்னா இந்த செல்போனை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அண்ட் அகைன் கேமர்ஸ் தாராளமா இந்த செல்போனை வாங்கிக்கலாம். ஓவரால் இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். கேமரா சென்ட்ரிக் ஆஸ் வெல் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்ல ஒரு செல்போன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செல்போன் தவிர வேற செல்போன் நீங்க பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அடில் பை ஃப்ரம் மனோஜ்.